ஸோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான். ஆனால் இப்போ அதை பற்றி பேச தேவையில்லாத ஒரு விஷயம்தான். பட் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறதுனால அது என்னங்கிறத நம்ம பேசுவோம். எஸ், ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி. அவங்களுடைய டிவோர்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் இப்போ நெட்டில் எங்கே ஓப்பன் பண்ணாலுமே யார் எதுனாலுமே பார்த்தா இப்போ ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது ஆர்த்தி ரவி. இவங்களுடைய அந்த டிவோர்ஸ் நியூஸ் பற்றி தான். இவங்க கூட அந்த மூணாவதாக கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தங்களையுமே கனெக்ட் பண்ணியும் பேசுகிறாங்க. அது என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவி. ஆக்சுவலி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா தான் இது பண்ணிகிட்டு இருந்ததை நம்ம சோஷியல் மீடியாவில் ஆரம்பத்துலேருந்தே நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையுமே நம்ம அவங்க கப்புள்ஸாக எல்லா நியூஸுமே நிறைய பேர்த்துக்கு கப்புள் கோல்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. இது எல்லாமே பாஸ்ட் 1 year பேக்குக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். பட் பேக் ஆஃப் த சீனில் நிறைய நடந்திருக்கு. அது என்னங்கிறது இப்போ தான் ஜெயம் ரவி, அதாவது இப்போ மோகன் ரவி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அவர் தான் இப்போ எல்லாமே அவர் சைட்லேருந்து ஒவ்வொன்றா சொல்லவும் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஐ மீன், நம்ம பார்க்குற அந்த பெர்செப்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஜெயம் ரவி தனியாக வெளில போனதுக்கப்புறம் இவங்க ஆர்த்தி ரவிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அனுப்பிச்சதில் இல்லை, எனக்கு எதுவுமே வரவே இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன், முறைப்படி என்னங்கிறத பேசிட்டு தான் இது பண்ணியிருக்கணும், பேசாமல் அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே காலங்கள் கடந்துச்சு. கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதனால நான் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மோகன் ரவியும் சொல்லி விட்டாப்புல. இதில் இதுக்கு நடுவில் கண்டிப்பாக பேக் ஆஃப் த சீன்ஸ் கண்டிப்பாக நிறைய நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப திரும்பவும் ஏன் பேசப்படும் பொருளாக ஆச்சுன்னா, ஒரு ப்ரொடியூசரோட டாட்டர் மேரேஜுக்கு ஜெயம் ரவி கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட ரெண்டு பேருமே ஜோடியாகவே வந்திருக்காங்க. ஜோடியான்னு சொல்ல முடியாது, ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. சேர்ந்து வந்தது வந்ததுக்கப்புறம் இது ஆர்த்தி ரவி அவங்க கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. பார்த்தனால அது அவங்களுக்கு டக்குன்னு பிடிக்காமல், அது எப்படிங்கிறது கரெக்டு தான், கரெக்டான கோபம் தான். அதனால் அவங்க அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, நெக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயத்த பப்ளிக்காக சொல்லணுங்கிற அவசியம் தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு இருக்கும்போது அவங்க இதை டைரெக்டாக கோர்ட்லேயே எல்லாமே சொல்லி இது பண்ணலாம், பேசலாம், வாதாடலாம். அப்படிங்கும்போது மோகன் ரவி ஒரு பப்ளிக் செலிபிரிட்டி. அவங்களுமே ஒரு ப்ரொடியூசர் சைட் ஃபேமிலி தான். பட் இப்படி ஒரு தேவையில்லாமல் இதை இப்படி கொண்டு போகிறதுக்கு பதிலாக எல்லாமே லீகலான்னு மூவ் ஆனதுக்கப்புறம் சொல்லாகவே முடிச்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஃபேமிலி இஷ்யூனா அது அவங்க ஃபேமிலி, அவங்க சர்க்கிள்குள்ளேயே அது என்னன்னு பேசியிருக்கலாம். பட் அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே மோகன் ரவியுமே இந்த சைடில் பக்கம் பக்கமாக நிறைய எழுதி இது பண்ணாங்க. இவங்க நான் நைட் ட்ரெஸ்ஸோடையே தான் நான் வெளில வந்தேன், எதுவுமே நான் இது பண்ணிட்டு வரல, இனி அந்தளவுக்கு தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க, பசங்களுக்கு ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு, அதுக்கு கொண்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அது லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மோகன் ரவி சைட்லேருந்து சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஓகே, என்னதான் சண்டையாக இருந்தாலுமே பசங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ இது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சைட்லேருந்து நானுமே சொல்லுவேன். கருத்து சொல்ல நான் ஞானி இல்லை, ஆனால் எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தையே எதுவுமே இது பண்ணலை. ஏன்னா அவருக்கும் அவர் மனைவியான ஆர்த்தி ரவிக்கும் மட்டும்தான் அந்த கேப் இருக்குது தவிர்த்து அவருக்கு அவங்க பசங்களுக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பசங்க மேலே நான் எல்லா அன்பும் தான் வச்சுருக்கேங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாரு. அப்படிங்கிறனால இவங்களுக்கும் அவங்களுக்குள்ள இதில் பசங்களை பற்றின நியூஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்துருக்கணும். அது பண்ணாமல் அதை விட்டது அது அவங்க சைடில் உள்ள ஒரு தப்புன்னு தான் நானுமே சொல்லுவேன். பட் இருந்தாலும்
லைக் ஒரு விஷயம் கோர்ட்டுன்னு வந்து கேஸுன்னு நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது ஸோ தனிப்பட்ட அவங்களால 2 பேர்த்துக்குமே வந்து ஆக்சுவலி ஆர்த்தி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணி நான் பேச எவ்வளவோ ட்ரை பண்ணா, மோகன் ரவி வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்ல அப்படின்னு. பட் லைக் இவரு என்ன சொன்னாருன்னா, நான் எனக்கு வந்து பேச வேண்டியது எல்லாமே நான் பேசி முடிச்சுட்டேன். எனக்கு இதுக்கு மேல அங்க வந்து இருக்கிறதுக்கு துளியும் வந்து எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய பேங்க்ல அக்கவுண்ட்ல இருந்து எல்லாமே வந்துட்டு அவங்க தான் எல்லாமே இது பண்றாங்க. ஸோ எதுவுமே என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு அங்க என்னைய வந்து அவங்க கைக்குள்ள தான் வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் மோகன் ரவி வெளிலேயுமே வந்திருக்காப்புல. ஸோ இவ்வளோ நடந்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒண்ணு கண்டிப்பா அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி எனக்கு இனிமே இது வேணவே வேணாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவுல வந்திருக்கணும். ஸோ அண்ட் அந்த டைம்ல தான் இந்த கினிஷா அப்படிங்கிற ஒரு ரூமர் மட்டுமே இல்லாம ஸோ கூட எல்லாமே இது சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே ஸோ அது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆஸ் அ பப்ளிக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக சந்தேகத்தோட நிறைய பேர் பார்க்க தான் செய்வாங்க. ஆக்சுவலி அது அவங்க பர்சனல் அது. பட் லைக் பப்ளிக்கு தான் நமக்கு தான் என்ன பேசணும்னு எதுவுமே இல்லைனோடனே எதையாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக இதையுமே வந்து ஒரு பேச்சு பொருளாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு அவர் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ அவங்க வந்து என்னைய வந்து ஹீல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கெனிஷாவுமே நான் வந்து அவங்க ஃப்ரெண்டாக தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக ஆஸ் அ தெரபிஸ்ட்டாக நான் வந்து இது பண்ணலை. பட் லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டாக என்ன இது ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதோ அதுதான் இது பண்ணேன்னாங்க. பட் ஆர்த்தி ரவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேர்ட் பர்சனால தான் வந்து எங்களுக்குள்ளேயே எல்லாமே இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்கு நடுவில் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லியிருந்தா யாருக்குமே எதுவுமே வந்து சந்தேகம் வந்திருக்காது. பட் லைக் எப்போ மோகன் ரவி வந்து என்னைய வந்துட்டு அவங்க வீட்டில் எதுவுமே இது பண்ண விடவே இல்லை, எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ படத்தை என்ன படம் எடுக்கணும், ஐ மீன் எந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற எல்லா சாய்ஸ்லையுமே வந்துட்டு பர்சனல் இதுலேயுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற இதை தான் இவர் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து மிட் நைட்டில் தான் வீட்டை விட்டு இனி வெளியே இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் நைட் ட்ரெஸ்ஸோடையே தான் வந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரை வந்து ரொம்ப மன உளைச்சல்ல அந்த ஒரு மெசேஜ் போட்டிருந்தாப்புல. ஸோ அதை பார்க்கும்போது அப்போவே வந்துட்டு சொல்லியிருந்திருக்கலாம். பட் லைக் அப்பவும் இல்லாமல் ஸோ அதுக்கப்புறம் சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அப்படி 3வது பர்சன்னால தான் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக இல்லை அவங்க காரில் தான் எல்லாமே போயிருக்காங்க நைட்டு, அப்படி ஒன்று நைட் ட்ரெஸ்லலாம் போகலை, எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து என்னை கேட்டால் தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஏன்னா இது வந்துட்டு ஓகே அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலங்கிறனால இப்போ அவங்கள வந்து டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை எல்லாத்தையுமே தான் எடுத்துகிட்டு போனேன். இப்போ யாருக்கிட்டையுமே வந்துட்டு ப்ரூஃப் இருக்குமாங்கிறது ப்ரூஃப் பப்ளிக்காக அவங்களுமே வந்து டிஸ்பிளே பண்ணலாம், நமக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா இவர் நைட் ட்ரெஸ்ஸோட வந்தேங்கிறாரு, அவங்க வந்து காரில் தான் போனாங்கிறாங்க. மேபி வீட்டில் சிசிடிவி கேமராவில் வந்து எல்லாமே பதிவாக இருந்துச்சுன்னா மேபி அந்த ஒரு இது எவிடன்ஸை காட்டலாம். பட் ஆஸ் அ பப்ளிக்குக்காக அதை எப்படியும் அவங்க காட்ட போகிறதும் கிடையாது. ஸோ பப்ளிக்கு என்ன கொஞ்சம் மேலோட்டமாக தெரியணும், என்ன மேனிப்புலேட் பண்ணுங்கிறது கொண்டு மேபி 2 சைட்லேயும் யார் சைடில் வேணாலும் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுறாங்க தவிர்த்து 2 பேருமே வந்து வாக்குவாதமாக தான் போயிட்டுருக்கதே தவிர்த்து இது வந்துட்டு லைக் சுமூகமாக வந்து முடிக்கணுங்கிற இதில் போகலை. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த சைடில் என்ன கேட்டால் ஸோ இவங்களுக்கு வந்து பசங்களுக்காக நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணும்போது நீ பசங்களை வச்சு என்னை வந்து மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்காத. ஸோ ஆஸ் எ இண்டிபெண்ட் உமனாக இருந்தால் நீ என்ன பண்ண உன் பிரச்சனை என்னங்கிறத அதை பற்றி தான் பேசியிருக்கணும். ஸோ அப்படி எதுவும் இல்லாமல் பசங்களுக்காக தான் இது போவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு பசங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மோகன் ரவியும் சொல்லிட்டாப்புல. பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனை என்னங்கிறத பற்றி பேசலாம். ஸோ இல்லை பிரச்சனைக்கு மற்றவங்க காரணம் அது காரணம்னு சொல்லி கூட இது பண்ணலாம். பட் லைக் இப்படி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வந்துட்டு பசங்களே வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறது பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ ஓகே பசங்களுக்காக வந்து சேர்ந்து வாழணுங்கிறது எல்லாமே ஓகே தான். பட் லைக் அதுக்காக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கடைசி வரைக்குமே இப்படிங்கும்போது இப்படியே இருந்துச்சுன்னா ஸோ பார்த்து வளர அந்த கிட்ஸுக்குமே வந்துட்டு கடைசி வரைக்குமே ஸோ அவங்களுக்கு ஒரு தவறான புரிதல் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸும் இருக்குது.
ஓகே. பட் லைக் காலப்போக்கில் வந்துட்டு மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லைக் மாறலைன்னா தான் அந்த இடத்துல தான் பிரச்சனை. ஸோ ஆஸ் எ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்து ஜெயம் ரவி வந்து மூவ் ஆன் ஆகிட்டாப்ல. ஏன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ ஆக்சுவலி ஓகே, அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களோ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களோ, மேபி ஃப்யூச்சரில் கினிஷாவே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது தான். ஸோ அவரோட லைஃப் வந்து அடுத்து நான் இதுதான் என்னுடைய ஸ்டெப்பு அப்படிங்கிறத பப்ளிக்குமே கொண்டு வந்துட்டு மறைச்சு வச்சு ஒன்றும் இது பண்ணலை இப்போது. ஸோ ஃபுல்லாக வந்து பப்ளிக்குக்கே வந்து கொண்டு வந்துட்டு நான் இப்படி தான் அப்படிங்கிறத சொல்லி இது பண்ணும்போது, இப்போ திரும்ப வந்துட்டு ஆர்த்தி ரவியும் அவங்களுமே வந்துட்டு நான் டிவோர்ஸ் ஆகி முடியாத வரைக்கும் இந்த ரவிங்கிற பேர் என் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லை நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வைக்கிறாங்க. ஸோ பட் கோர்ட் கேஸுன்னு போனதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் வந்து பப்ளிக்கு வந்து இவ்வளோ தூரமே வந்து சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பர்சனல் விஷயத்தை வந்துட்டு பப்ளிக்கு கொண்டு வந்துட்டு ரெண்டு பேருமே தான் வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து ஜெயம் ரவி படங்கள் வந்து நிறைய இது சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு மோகன் ரவிங்கிற கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு இருக்கிற மதிப்புமே வந்து குறைய தான் செய்யுது கண்டிப்பாக. ஏன்னா ஸோ ரெண்டு பேர்த்தையுமே டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி தான் கேரக்டர் அசசினேட் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாகவே டீல் பண்ணி முடிச்சுட்டு லைக் மேபி ஓகே, ஸோ பப்ளிக் ஃபிகராக இருக்கனால ஸோ கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை வேணால் மேபி அதை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் லைக் அதை விட்டுட்டு ஸோ இவ்வளோ மாதிரி சண்டை போட்டுக்கிறது, பப்ளிக்கில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சண்டை போடுறதுங்கிறது வந்து பார்க்குற பப்ளிக்குக்கும் நியூஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுக்கு நல்லதாக இருக்கும், பேசும்போதெல்லாம் இருக்கும். பட் லைக் ஆஸ் அ பர்சனலாக வந்து அவங்களுக்கு தான் டீப்பாக பாதிக்கும். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில் என்ன வந்து நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்னங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ கருத்து சொல்ல நான் ஞானி இல்லை.